இந்த மாதிரி ஒரு வீடியோ யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. நான் செஞ்ச தப்ப நீங்க எப்பவுமே செய்யக்கூடாது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்னோட வீடியோ பார்க்குறவங்க 90% பெண்கள் தான். அவங்களுக்கு தான் இது முக்கியமாவே யூஸா இருக்கும். தயவு செஞ்சு பாருங்க. நான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே அலுமினிய பாத்திரத்துல தான் நான் சமைச்சிட்டு இருக்கேன். பாருங்க. இந்த மாதிரி நடுவுல கருப்பு ஆகுற வரைக்கும் சரி, இதை விட கருப்பு ஆனாலும் சரி, அப்பவும் சமைச்சிருக்கேன். இது நல்லா கழுவாததுனால ஏற்பட்ட அந்த இது கிடையாதுங்க. இந்த மேல் லேயர் போய் அதுக்குள்ள வந்து இருக்கிற அந்த ஒரு தன்மை வந்து இந்த மாதிரி கருப்பா காட்டும். இந்த மாதிரி கருப்பா இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் நார்மலா கருப்பா டாட் வெள்ளது பாத்தீங்களா, அந்த பாத்திரங்கள் எல்லாம் நார்மலா நம்ம யூஸே பண்ணக்கூடாது. ஆனா இதுல இன்னொரு தப்பும் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ண பாத்திரத்துல காலையில செஞ்ச குழம்ப அதுலேயே அந்த பாத்திரத்திலேயே நான் வச்சு அதை மதியத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை நைட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே பாத்திரத்தில் இப்போ வந்து சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு, இந்த குழம்பு வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்குதுன்னா அதை நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதையே அப்படியே தூக்கி அந்த பாத்திரத்தை தூக்கி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருக்கேன். தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்பை யாருமே செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு செய்யாதீங்க. இதனால் இன்றைக்கி நான் அவ்வளோ வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி நான் செஞ்ச தப்பு தான். நான் தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ண ஒரு விஷயம் தான் இன்னைக்கு என் லைஃப்ல வந்துட்டு எல்லாமே பிரச்சனையா வந்து நிக்குது. நிறைய பேர் இதை வந்து சாதாரணமா நம்ம நினைச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுல நான் செஞ்ச தப்பு என்னன்னா, அதே பாத்திரத்துல நான் செஞ்ச சாப்பாடை வச்சு அதை மறுபடியும் நான் அதுலேயே வச்சுருந்தேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வச்சுருக்கேன். அதை தூக்கி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருந்துருக்கேன். திருப்பி காலையில் எடுத்து அதை மறுபடியும் சூடு பண்ணியும் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்கேன். இல்லை, என் அறிவுக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் நல்லதுன்னு நினச்சி. இன்னொன்று, இந்த பாத்திரம் பாருங்க, இது சில்வர் பாத்திரங்க. இந்த சில்வர் பாத்திரத்தில் உள்ள வந்து நிக்கல்னு சொல்லி ஒரு உலோகம் வந்து சேர்த்துருப்பாங்களாம். மேலே இருக்கிற அந்த கோட்டிங் போய் உள்ளே இருக்கிற அந்த நிக்கல்ன்றது வந்து இந்த மாதிரி கருப்பாகிறப்போ அந்த சமைக்கிற உணவில் வந்து சேர்ந்ததுன்னா அது அவ்வளோ கெடுதலாம். இதெல்லாம் தரம் இல்லாத பாத்திரம். அதாவது நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே விலை கம்மியான பாத்திரங்கள் தான். எதெல்லாம் விலை கம்மியாக இருக்கோ அதை பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து அலுமினிய பாத்திரங்களாக தான் வச்சுருப்பேன். சாப்பிட்ற பிளேட்டும் ரொம்ப விலை கம்மியாக, ரொம்ப லேசானதாக தான் இருக்கும். ஏன்னா நான் விலை கம்மியாகவே எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இப்போ வரைக்குமே. இது இரும்பு கடாய். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இரும்பு கடாய்ங்க. இந்த கடாயில் ஸ்டார்டிங்கில் இது எனக்கு பழக்க தெரியாமல் இந்த கடாயை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு துருப்பிடிக்கலாம் வைப்பேன். துருப்பிடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கழுவிட்டுலாம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இரும்பு கடாயில் துருப்பிடிச்சிது அப்படின்னா அதை தயவு செஞ்சு நல்லா கழுவி அதை நல்லா பழக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். துருவோடு சமைச்சிடாதீங்க. இந்த பாத்திரம் என்னோட நான்ஸ்டிக் தோசை கல். இதில் தான் வந்து நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒட்டவே இல்லை, ரொம்ப அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான்ஸ்டிக்கில் ஏதோ வந்து ஒரு வாய்வு வெளியேறுது, அது அவ்வளோ கெடுதல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து எதை யூஸ் பண்ணாலும் பயந்துக்கிட்டே யூஸ் பண்ணணும். வாழ்க்கை ஒரு தடவை தான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நம்மளை மட்டும் சாராதுங்க, நம்ம பிள்ளைங்களையும் சாரும். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சே நம்ம நச்சுக்களை வந்து உணவில் நம்ம சேர்த்து கொடுக்குறோம். உணவை ஆரோக்கியமாக சமைச்சு நம்ம சமைச்ச அந்த பாத்திரங்களை ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம வச்சு நம்ம செஞ்சோன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நம்மளால் கொடுக்க முடியாது. நச்சு கலந்த உணவுகளை தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஏன் இவ்வளோ தூரத்துக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட பையனுக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நான் கொடுத்ததும் ஒரு காரணம் தான். அவனோட லிவரில் ப்ராப்ளம் வந்ததுக்கு நான் வந்து இன்னொன்று எனக்கு கஷ்டமாக இருக்குது, காசு இல்லை, நான் அதனால ஒரே சாப்பாடை 3 வேளைக்கு வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நான் நினச்சதும் ரொம்ப பெரிய தப்பு தான். முடிஞ்ச வரைக்கும் வந்து சின்ன வயசில் பிள்ளைங்களுக்கு நிறைய சத்துக்கள் நமக்கு தேவைப்படுங்க. சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமல் சமைங்க. முடிஞ்ச வரைக்கும் இரும்பு சட்டியில் சமைங்க, மண் பாத்திரத்தில் சமைங்க. அலுமினியத்தை மோஸ்ட்லி வந்து வாங்கவே வாங்காதீங்க. சில்வர் பாத்திரம் வந்து ISI சீல் போட்ட தரமான பாத்திரமாக தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பாத்திரம்லாம் விலை அதிகம், அதனால தான் அதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலை. இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்திரங்களை நம்ம மாற்றுறது நல்லது. நம்ம சமைக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த பாத்திரங்களை மட்டும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மாற்றிக்கிறது நல்லதுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரங்கள் மூலமாக ஏற்படுற நச்சுக்களை லிவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியேற்ற முடியாமல் போகிறப்ப திணறும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யாருக்கும் வரக்கூடாது. அது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒரு அம்மாவாக இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை தரலைன்னா
நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும், அவங்க ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்களேன்னு நினச்சி அந்த தப்பை என்றைக்குமே செஞ்சிடாதீங்க. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இதில் ரொம்ப குற்ற உணர்ச்சி இருக்குது. நான் இதை நினச்சி வருத்தப்படுறதை விட இனிமேல் இந்த தப்பை யாரும் செய்யக்கூடாது, நானும் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறி, கீரை, பழங்கள் எல்லாத்துலேயுமே கலப்படம், அரிசியில் கூட கலப்படம், எதுலேயுமே ஆரோக்கியம் இல்லை. அப்போது நம்ம ஆரோக்கியத்தை தேடி தான் கொடுக்கணும். எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாலெல்லாம் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியல. அதுக்கு காரணம் இந்த மாதிரி நச்சுக்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால தான். பாத்திரங்களில் மட்டும் இல்லை, நம்ம வாங்குற காய்கறிகள், கீரைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குலாம் இடம் இருந்ததுன்னா நீங்களே வீட்டில் கீரை, காய்கறி எல்லாம் நேச்சுரலாக போட்டு வளர்த்து சாப்பிடுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காம எவ்வளோ பணம், காசு, சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்களுக்கு. அந்த சேர்த்து வச்ச அத்தனை காசும் அவங்க மெடிக்கல் செலவுக்கு தான் யூஸ் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான விஷயங்களை அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அலுமினிய பாத்திரங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க, அது நமக்கு தேவையில்லை. அலுமினிய பாத்திரத்தில் சாப்பிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. நம்ம கொடுக்கறது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டுக்கு, குழந்தைக்கு, தாத்தா பாட்டிக்கு, அம்மா அப்பாவுக்கு அந்த மாதிரி தான் நம்ம சமைச்சு கொடுக்குறோம். அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன செலவுகள் நம்ம பண்ணலாம். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்திரங்களை மாற்றிக்கோங்க. நல்ல தரமான பாத்திரங்களை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பாத்திரங்களில் தான் அதிகமான நேரம் நம்ம சமைச்ச உணவுப் பொருட்கள் இருக்குது. அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை சாதாரணமாக யாரும் எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.